அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி, இந்த வாரத்தின் இறுதி நாள். அதாவது இது வார கான்ட்ராக்டின் இறுதி நாள் கிடையாது, இந்த வாரத்தின் கடைசி நாள், ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் சந்தை பூம் ஆர் பிளாக். அதாவது ஒரு ஃப்ரைடேனால எல்லாத்துக்கும் எப்போவுமே நினைவு வருது, ஏதாச்சும் ப்ராஃபிட் புக்கிங் வருமா அல்லது ஷார்ட் கவரிங் வருமா. ஏன்னா இது வாரத்தின் இறுதி நாள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இரண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு அமைந்தால் அது பெரிய ஓட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வெள்ளிக்கிழமைக்கு உண்டானது நிறைய பேர் பிளாக் ஃப்ரைடே அந்த மாதிரியெல்லாம் பெயர் கொடுப்பாங்க. அதற்கு காரணம் அன்றைய தினம் நல்ல ஒரு ஏற்றம் அல்லது இறக்கம் அமையறக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அது இன்றைய தினம் அதற்குடான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ HEDGE நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,457 வர்த்தமாயிட்ருக்காங்க. நேரம் 7:23. அப்போ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தென்படுது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,428க்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 17,451, 17,440, 17,467, 17,455. இப்போது ஒரு வாரத்தில் நம்மளுக்கு இந்த மாற ஹை ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தொடர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு தென்படுகிறது. அதே மாதிரி லோ பேஸ்டு பார்க்கும்போது 17,255. அப்போ இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தூரம் 200 புள்ளிகள். அப்போது ஒரு வாரத்தோட பயணம் நம்மளுக்கு 300 புள்ளிகள் இருந்து கண்டிப்பாக ஒரு 500 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் இத்தனை நாள் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ 300 புள்ளி அப்படிங்கிறத தொடணுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் ஆகாமலோ இந்த லோவை பிரேக் ஆகாமலோ நடைபெறாது. அப்போது நம்மளுக்கு மினிமம் இன்னொரு 100 பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் வேணும் அப்படின்னாலே மார்க்கெட் 255 கட் பண்ணி 17,155 போகணும். அப்படி இல்லையா 17,550 போக வேண்டும். ஏன்னா நம்ம அந்த 300 புள்ளியோட ரேஞ்சை டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகளுக்கு இதனை பார்க்கணும். இப்போ இந்த மாற இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு கேப் அப் கிடைத்து அதனை தக்க வைத்து அப்படின்னா ஷார்ட் கவரிங் பெருசாக வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. அதே மாதிரி லோவை 17,300, 17,345, 17,255, 17,299 இருக்குது. அப்போது இந்த ஹை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 17,467. அப்போ 40 புள்ளிகள் தான் ஓப்பனுக்கு மேலே போயிருக்காங்க. அப்போது ஓப்பனுக்கு கீழே 160 புள்ளிகள். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கீழே இறங்கியிருக்காங்க. அப்போ இது எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா என்னென்ன தாக்கம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஹை இந்த வாரத்தில் வந்த ஹை அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளுக்கு மேலே க்ளோசிங் ஒன்று தான் 17,450ங்கிற ஒரு க்ளோசிங் தான். மற்ற அனைத்து க்ளோசிங்குமே 17,300க்கு உட்பட்டு தான் இருந்துள்ளது அப்படிங்கிறத தென்படுகிறது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த வீக்லி ஓப்பன் 39,820 இது ஓப்பன். அதுக்கப்புறம் ஹை பாருங்கள் 40,773, 40,725, 40,391, 40,371. லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,300, 40,300, 40,073, 39,745. இவங்களுக்கு என்ன ஆகணும், ஒரு வாரத்தோட பயணம் 1000 புள்ளிகள். அப்போ 39,745 டு 40,773 அப்படிங்கும்போது 1000 புள்ளிகளோட மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. அப்போ எங்கே பேலன்ஸ்டு இருக்குன்னா நிஃப்டியில் மட்டும்தான் அந்த இம்பேலன்ஸ்டு இருக்குது. அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இது முரண்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வீக்லி ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க. நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீக்லி ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய முரண்பாடு. அதனால தான் சந்தை எந்த முறை, ஏன்னா நிஃப்டி வீக்காக இருக்கிற மாதிரியும், ஏன்னா கடந்த வாரத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழும் வீக்லி ஓப்பனுக்கு கீழே இருக்கிறது நெகட்டிவ். அப்போ இந்த வாரத்தோட லோ 17,250 அப்படிங்கிறத கட் பண்ணிச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தே ஆகணும். ஆனால் லாஜிக்கலாக அதுக்கு தான் வாய்ப்பு. ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம்.
ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு என்ன ஆயிடுச்சு, பேங்க் நிஃப்டி வீக்லி ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்தில் அவங்க ஒரு பாசிட்டிவ் ஜோனை வந்து தக்க வச்சுட்ருக்காங்க. அப்போ இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பெரிய செல்லிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதுவரை இது ஒரு பெரிய நம்மளுக்கு ட்ரெண்டிங்காக தான் இருக்க போகிறது. ட்ரெண்டிங் அப்படின்னா மேல் நோக்கியோ இல்லை கீழ் நோக்கியோன்ட்டில் இந்த மார்க்கெட்டோட முரண்பாடு, நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு இருக்கிறதுனால தான் இந்த வால்டைல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து காரணமாக காமிக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அடுத்தது நம்மளுக்கு இந்த ஃப்யூச்சர் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கிறது ஒன்று தான் ஒரு பெரிய ஒரு சாதகமான விஷயம். ஆனால் பாதகமான விஷயம் அப்படிங்கிறது இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி. இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா வேல்யூம் குறைவு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வர்த்தகம் டைம் வேல்யூ நம்மளுக்கு கூடுவதும் குறைவதுமே ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும், பை பண்ணவங்களுக்கும் சரி செல் பண்ணவங்களுக்கும் சரி அவங்க ஒரு பொசிஷனை கம்ப்ளீட் பண்ணுறக்குள்ள, அவங்க என்ட்ரி போயிட்டு அவர் கம்ப்ளீட் பண்ணுறக்குள்ள பாடாப்படுத்திடும். அதனால் இந்த இடத்துல புதியவர்கள், ஆப்ஷன் வியாபாரம் செய்கிற புதியவர்கள் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இம்ப்ளைடு குறைவாக இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களை அடிக்கடி உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்க உங்கள் மனசுக்குள்ளே அது பொருத்தும். அதனால் அதனை தவிர்க்கிறதுக்கு முற்படணும். அதற்கு வந்து வியாபாரம் செய்யாமல் இருப்பதே சிறப்பு. இப்போ 17,213 டு 17,424 மார்க்கெட்டோட ஷார்ட் ரேஞ்ச், வைட் ரேஞ்ச் 17,089 டு 17,511 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு 40,162லேருந்து 40,768 குறுகியலை, வைட் ரேஞ்ச் 39,914 டு 41,086. ஆப்ஷன் பையருக்கோ இல்லை செல்லருக்கோ எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டோட சைட்வே மூமெண்ட்லேருந்து ஒரு பெரிய கேண்டில் அப் ஆர் டவுன் கிடைக்கும். அப்போ இந்த அப் ஆர் டவுன் கிடைக்கக்கூடிய கேண்டிலோட அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரியணும். அது ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நம்மளுக்கு ஐடிஎம் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷனுடைய பாகுபாடு, அதாவது ஒப்பீடு செய்யும் போது அதனுடைய பாகுபாடுனால நம்மளுக்கு இதன் தாக்கம், இந்த கேண்டில் வரதோட தாக்கம் தெரியும். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு சான்சஸ் எங்கே அப்படின்னா டைம் வேல்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கிறது. அப்போது இது ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி இந்த இடத்துல தான் ஒன்று ப்ரீமியம் நல்லா ஏறக்கும் வாய்ப்பு, எரோட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு, கரைதலுக்கும் வாய்ப்பு. அப்போது இந்த இடங்களை எப்படி தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம கட்டண பயிற்சி நோக்கமாக இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் மார்ச் 10 வகுப்பு துவங்குகிறது. 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், மோத்திலால், எஸ்பிரஸோ நிறுவனங்களை டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்துட்டு வர்த்தகம் செய்வதனால உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு மறைமுகமாக நீங்கள் ஆதரவு தெரிவிக்க இயலும். முடிந்தளவு மேற்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.